நாளை இடம்பெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கான வாக்களிப்பு பெட்டிகளை வாக்களிப்பு நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லும் செயல்பாடு இன்று நடைபெறுகிறது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்கா இதனை தெரிவித்தார். இன்று காலை 9 மணி முதல் மாவட்ட செயலகங்களிலிருந்து குறித்த வாக்களிப்பு பெட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. விசேட காவல்துறை பாதுகாப்பின் கீழ் வாக்குப்பெட்டிகள் பிரதான வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். வன்னி தேர்தல் தொகுதியில் 6 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலுக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 137 வாக்களிப்பு நிலையங்களுக்கு இவ்வாறு வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. 23 கட்சிகளும் 25 சுயேட்சை குழுக்கள் என மொத்தமாக இம்முறை வன்னி தேர்தல் தொகுதியில் 432 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 86,889 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்கள் வாக்களிப்பதற்குரிய 137 நிலையங்களுக்கும் முல்லைத்தீவு வித்தியாலயத்தில் இருந்து இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நுவரேலியா மாவட்டத்திற்கான வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் நுவரேலியா ஹாமினி சிங்கள வித்தியாலயத்திலிருந்து வாக்குச்சாவடிகளுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. நுவரேலியா மாவட்டத்திற்கான 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்ய 17 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் 11 சுயேட்சை குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி 308 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். நுவரேலியா மாவட்டத்தில் 534 வாக்களிப்பு நிலையங்களில் 6,05,292 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். நுவரேலியா மாவட்டத்தில் நுவரேலியா, மஸ்கெலியா, ஹொத்மலை, கங்குராங்கெத்த, வெலப்பனை ஆகிய தேர்தல் தொகுதிகளில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களில் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். மேலும் 65 வாக்கெண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்களிப்பு நிலையங்களில் அரசு அதிகாரிகள் 10,000 பேர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதோடு பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் போலீசாரும் 2,500 பேர் கடமையில் ஈடுபட்டுள்ளனர். நுவரேலியா மாவட்டத்திற்கான 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்ய 17 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் 11 சுயேட்சை குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி 308 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். யாழ் மாவட்ட வாக்கு எண்ணும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் இருந்து அனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமான வாக்குப்பெட்டிகள் எடுத்துச் செல்லும் பணிகள் இன்று காலை 8 மணியிலிருந்து ஆரம்பமாகியது. வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் அரசு ஊழியர்களின் பங்களிப்பில் போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்படுகின்றன. நெடுந்தீவு, நைனாதீவு, அனலைதீவு மற்றும் எழுவைத்தீவு பகுதிகளில் வாக்குப்பெட்டிகளை எடுத்துச் செல்ல போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்குடன் விசேட அதிரடி படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். பதுளை மாவட்டத்தில் 530 வாக்களிப்பு நிலையங்களில் 7,05,772 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். பதுளை மாவட்டத்தில் மகியங்கனே, வியளுவ, பசறை, பதுளை, ஹலியல, ஊவா பரணகம, வெலிமடை, பண்டாரவளை, கப்புதளை ஆகிய தேர்தல் தொகுதிகளில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களில் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். மேலும் 69 வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்களிப்பு நிலையங்களில் அரசு அதிகாரிகள் 10,000 பேர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதோடு பாதுகாப்புக்காக பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் போலீசாரும் 3,000 பேர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பதுளை மாவட்டத்திற்கான 9 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்ய 15 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் 5 சுயேட்சை குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி 240 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.